ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை வந்து ஐபிபிஎஸ் அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. 2025 மற்றும் 26 இந்த வருடத்திற்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 11 வங்கிகள் வந்து இதில் பொதுத்துறை வங்கிகள் வந்து இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் 4455 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 5 பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய வேக்கன்சி டீட்டெயில்ஸை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அந்த வேக்கன்சிஸ் வந்து ஆட் ஆகும். இதில் அரௌண்டு ஒரு 2000க்கு மேலே வந்து வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சிஆர்பி அதாவது காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் அப்படின்ற இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஐபிபிஎஸ் வெளியிட்டிருக்காங்க. ப்ரிலிமினரி மற்றும் மெயின் எக்ஸாம் அதாவது 2 ஸ்டேஜஸில் இருக்கும். ப்ரிலிமினரி மெயின் இது ரெண்டும் வந்து ஆன்லைனில் இருக்கும். இது மூலியமாக தான் வந்து செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? இதை பார்த்தினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதே மாதிரி அப்ளிகேஷனை எடிட் பண்ணுறதுக்கான காலக்கெடு வந்து 1/8/2024 21/8/2024. சரிங்களா? இதற்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ட்ரைனிங்க்கான பீரியட் வந்து செப்டம்பர் 2024 ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் பிஇடின்னு சொல்லக்கூடிய ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு நடக்கும். அதுக்கப்புறமேட்டு ஆன்லைன் எக்ஸாமுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய டேட் வந்து அக்டோபர் 2024 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ரிசல்ட்டும் அக்டோபர் அல்லது நவம்பரில் வெளியிடுவாங்க. ஆன்லைன் எக்ஸாமுடைய மெயின் எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட் வந்து நவம்பரில் வெளியிடுவாங்க. எக்ஸாமும் வந்து நவம்பரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து ஓவரால் ரிசல்ட்டு டிசம்பர் 2024 வெளியிடுவாங்க. இன்டர்வியூக்கான டேட் வந்து ஜனவரி அல்லது பிப்ரவரி 2025. சரிங்களா? இதற்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ஏப்ரல் 2025 வந்து இருக்கும். சரிங்களா? இதில் நம்ம ட்ரைனிங் சொன்னோம் இல்லையா, அது வந்து ஆன்லைன் மோட் அல்லது ஃபிசிக்கல் மோட் நேரடியாக போய்ட்டு ட்ரைனிங் வந்து ஒரு வாரத்துக்கு அல்லது 15 டேஸ் வந்து நீங்கள் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கான அந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் மாதிரியே உங்களுக்கு அதற்கான வென்யூ டைம் பீரியட் எந்த இடம் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து தனியாக வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு. இதில் என்னென்ன பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இதற்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன் இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கக்கூடியது. ஏஜுக்கான கட் ஆஃப் டேட் 1/8/2024. மினிமம் 20 வயதுலேருந்து 30 வயது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30, 20லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேண்டிடேட்ஸுக்கு ஆஸ் பர் கேட்டகரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதை பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி 2/8/1994க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும் கேண்டிடேட்டு. 1/8/2004க்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும். இந்த 2 டேட்டும் இன்க்ளூடர். இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அது அப்பர் ஏஜில் வந்து 30 அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் 35 வரைக்கும் இருக்கக்கூடிய எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். ஓபிசி கேண்டிடேட், ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஓபிசி, என்சிஎல், ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸில் நான் கிரீமி லேயர் கேண்டிடேட் மட்டும்தான் ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். 3 ஆண்டுகள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து. பிடபிள்யூடி கேண்டிடேட், பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பர்சன்ஸ் அஃபெக்டட் பை ரியாட்ஸில் வந்து 1984 ரியாட்ஸில் வந்து 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து எலிஜிபிள். சரிங்களா? அதற்கான டிசபிலிட்டி வந்து என்னென்ன கேட்டகரிஸ் வந்து அலோடு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதற்கான டெஃபினிஷன்ஸும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதற்கான கண்டிஷன்ஸும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்லேயே வந்து 40% டிசபிலிட்டிக்கு கீழே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் 20 நிமிஷம் வந்து அவங்களுக்கு காம்பன்சேட்டரி டைம் வந்து உண்டு. ஸ்க்ரைபை யூஸ் பண்ணி அவங்க எக்ஸாம் எழுதலாம். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு
இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் ப்ராப்பரான ஃபார்மேட்டில் ப்ராப்பரான ஃபினான்ஷியல் இயர் மென்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அசஸ்மெண்ட் இயர் அப்படி இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் டேட்டு 21/8/2024, அதாவது 21/8/2024 அன்னைக்கு அவங்க கண்டிப்பாக வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட், எனி கிராஜுவேஷன் டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அவங்களுடைய டிகிரி அந்த யூனிவர்சிட்டி அல்லது காலேஜ் வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகாரம் பெற்ற காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்கணும். சரிங்களா? அப்படியா இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். அதாவது ஏஐசிடிஇ இல்லைனா வந்து யூஜிசி அங்கீகாரம் பெற்ற காலேஜாக இருக்கணும். சரிங்களா? கேண்டிடேட் கிட்ட கண்டிப்பாக மார்க் ஷீட் இருக்கணும் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். சரிங்களா? அது மாதிரி மார்க்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணணும். ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மார்க் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சிஜிபிஏ இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அதை ப்ராப்பராக வந்து கன்வர்ஷன் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் அந்த சர்டிஃபிகேட் பின்னாடியே வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் கன்வர்ஷனுக்கான ஃபார்முலா வந்து செப்பரேட்டாக உங்களுடைய யூனிவர்சிட்டியில் இல்லை காலேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இன்டர்வியூ போகும்பொழுது ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது வந்து 100% தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் பர்சன்டேஜ் அரைவ் பண்ணும்பொழுது 59.99 அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அது வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 54.99 அப்படின்றத 50 less than 55 அப்படியே கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணலாம், அதை வந்து கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்கணும். அதாவது சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான நல்ல ஒரு இதில் இருக்கணும். உங்கள் மேலே வந்து க்ரெடிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்ததுன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து நல்ல லெவலில் இருக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரீ கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வந்து ₹175 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து ₹850 வந்து பே பண்ண மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பேங்கிங் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். சரிங்களா? ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டேட்ஸ் வந்து 1/8/2024 21/8/2024 வரைக்கும் பே பண்ணலாம். சரிங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். அது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும். 30 கொஷின் 30 மதிப்பெண் இங்கிலீஷில் இருக்கும். 20 நிமிஷம் வந்து செப்பரேட் டைமிங், அதாவது 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கிலீஷ் கொஷின்ஸ் வந்து அடுத்தது போயிடும், அடுத்த செக்ஷன் போயிடும். அடுத்த டெஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்ட். இது வந்து 35 கொஷின் இருக்கும், மேக்ஸிமம் 35 மதிப்பெண். இங்கிலீஷில் நீங்கள் எழுதலாம். ஹிந்தி தெரியும் அப்படின்ற வந்து ஹிந்தியும் நீங்கள் மாற்றிக்கிட்டு எழுதலாம். இல்லை திரும்பி இங்கிலீஷில் நீங்கள் மாற்றி எழுதினாலும் இங்கிலீஷில் எழுதலாம். இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்டு 20 நிமிடம் வந்து வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிட்டு அடுத்தது வந்து ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். 35 கொஷின் 35 மேக்ஸிமம் மார்க்ஸு இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். 20 நிமிடம். ஓகேங்களா? டோட்டலாக 100 கொஷின் 100 மதிப்பெண் 60 நிமிடத்தில் வந்து நீங்கள் 60 மினிட்ஸில் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து 3 டெஸ்ட்லேயும் வந்து மினிமம், அதாவது இங்கிலீஷில் இவ்வளோ மினிமம் கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த மினிமம் மார்க் எடுக்கணும். 20, அதாவது 30 மதிப்பெண்ணுக்கு வந்து ஒரு 10 அப்படின்ற மாதிரி இருந்தால், இல்லை 15 அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த 15 எடுக்கணும். அதே மாதிரி டோட்டலாக இருக்கக்கூடிய 100 மதிப்பெண்ணுக்கு கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்றது இருக்கும். அந்த மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான், அதை ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் மினிமம் மார்க் எடுக்கணும். டோட்டல் மார்க்லேயும் மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் அவங்க வந்து எலிஜிபிள். அடுத்த எக்ஸாம் மெயின் எக்ஸாமுக்கு அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவும் இருக்கும். இது வந்து ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டை பொறுத்த வரைக்கும் 45 கொஷின்ஸ் 60 மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்கு 60 நிமிஷத்தில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இங்கிலீஷில் எழுதலாம். ஜென்ரல், எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 40 கொஷின் 40 மதிப்பெண் 35 நிமிடம் தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும். இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 35 கொஷின்ஸு 40 மதிப்பெண் 40 நிமிடம் வந்து எழுதணும். இங்கிலீஷ் மட்டும்தான் எழுத முடியும். டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷனு 35 கொஷின்ஸு 60 மதிப்பெண் மேக்ஸிமம் 45 நிமிடம் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் எழுதலாம். இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா 155 கொஷின்ஸு 200 மதிப்பெண்ணுக்கு இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம். அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுத முடியும். 2 கொஷின் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 25 மதிப்பெண். சரிங்களா? 30 நிமிடம் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா?
இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எவாலுவேஷன் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்த வரைக்கும், அதாவது லெட்டர் ரைட்டிங் எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணி நீங்கள் ரைட்டிங் ப்ரொஃபிஷியன்சி எப்படி நீங்கள் வந்து ப்ரொஃபிஷியண்டாக வந்து ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அதே இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் இன்பில்ட் பயாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆன்சரை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு மார்க் உண்டு, அந்த மாதிரி வந்து போடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் மெயின் எக்ஸாம் இருக்கு இல்லையா, இதற்கு ரெஸ்பெக்டிவ் டேட்ஸ், எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட்டு, எந்த செஷன், இது எல்லாமே வந்து ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மெயின் எக்ஸாமுக்கும் சரி ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பரான ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஃபோட்டோ காப்பியும் எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகணும், உங்களுடைய ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஹால் டிக்கெட்டும் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ப்ராப்பராக வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. 1 hour முன்னாடியே நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 1 hour நடக்கும். 2 hours வந்து உங்களுக்கு மொத்த ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு லாகின் பண்ணுறது, வெரிஃபிகேஷன் பண்ணுறது, ஃப்ரிஸ்கிங் பண்ணுறது, இது எல்லாமே. மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன் 3 மணி நேரம் 30 நிமிடம். உங்களுக்கு 4 மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து டோட்டல் டியூரேஷன், அதாவது வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, உங்களுக்கு சிஸ்டம் அலர்ட் பண்ணுறது, ஃபோட்டோ, பயோமெட்ரிக், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ரிமைனிங் டைம் யூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ராங் கொஷின்ஸ், அதாவது உங்களுக்கு நீங்கள் தப்பான ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கொஷினுக்கு வந்து பெனால்ட்டி உண்டு. ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் சரி மெயின் எக்ஸாமுக்கும் சரி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. நீங்கள் எந்த கொஷினுக்காக ஆன்சர் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த நெகட்டிவ் மார்க்கும் போகாது. தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா 0.25, அதாவது 1/4, 4 கொஷின் தப்பாச்சுன்னா 1 மதிப்பெண் போகும் அப்படின்ற கணக்கில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்கும். கட் ஆஃப் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மெயின் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஆன்லைன் மெயின் எக்ஸாமில் மினிமம் ஸ்கோர் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அதே மாதிரி டோட்டல், முன்னாடி நம்ம ப்ரிலிமினரிக்கு சொன்ன மாதிரி தான் டோட்டல்லையும் மினிமம் மார்க் எடுக்கணும், ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் மினிமம் மார்க் எடுக்கணும். இதை பேஸ் பண்ணி எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் ரேட் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பிரித்து அதில் வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? இன்டர்வியூக்கு கூப்பிடும்பொழுது ஆன்லைன் மெயின் எக்ஸாம் வந்து கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளவு அப்படின்றத ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஷார்ட் லிஸ்டட் வந்து அந்த மார்க்கு பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ மார்க்கையும் போட்டு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்த மார்க்கை வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வரும்பொழுது தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸு இது எல்லாமே வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும்பொழுது ஸ்கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செஷன்லேயும் நார்மலைசேஷன் இருக்கும். நார்மலைசேஷன் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே டெஸ்ட்டு வெவ்வேறு சென்டர்ஸில் 2-3 செஷனில் நடக்கும். அதாவது ஒரு 3 நாள் இல்லை 1 வாரம் அப்படி எக்ஸாம் நடக்குதுன்னா வெவ்வேறு கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் கொஷின்ஸ் டஃப்னஸ்ஸு, அதே மாதிரி கொஷினோட வெரைட்டி, இதெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் லெவல் இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க. எந்த இதில் பேட்சில் எந்த செஷனில் வந்து கம்மி மார்க் வந்து வந்திருக்கு, இல்லை எந்த செஷனில் வந்து டிஃபிகல்ட்டான இது வந்திருக்கு, அவங்களுக்கு வந்து மார்க் வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க. அதற்கான நார்மலைசேஷன் ப்ரொசீஜரும் செப்பரேட்டாக இருக்குது. எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரியில் வேரியஸ் சென்டர்ஸ் இருக்குது. ப்ரிலிமினரி ஆஸ் வெல் அஸ் மெயின் எக்ஸாமுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து சென்டர்ஸ் இருக்குது. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ரீஜனல் ஸ்டேட் இருக்கு இல்லையா, நோடல் பேங்க், எந்த பேங்க்கோ யார் கோஆர்டினேட் பண்ணுறாங்களோ அந்த பேங்க்கோடைய ஹெட் ஆஃபீஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? டோட்டல் மார்க் வந்து இன்டர்வியூக்கு வந்து 100 மதிப்பெண். அதில் வந்து 35% மார்க் வந்து எடுக்கணும். SC ST OBC PWD கேண்டிடேட்னா 35% மார்க் எடுக்கணும். ரிமைனிங் கேட்டகரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40% மார்க் வந்து எடுக்கணும். சரிங்களா? வெயிட்டேஜ் வந்து மெயின் எக்ஸாமில் அதாவது ஆன்லைன் மெயின் எக்ஸாமில் 80% வந்து மார்க்ஸ் வந்து அதுலேருந்து எடுத்துப்பாங்க. இன்டர்வியூக்கு 20% மார்க் எடுத்துப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ எடுத்துகிட்டு போகணும். கால் லெட்ரு, இன்டர்வியூக்கான கால் லெட்ரு, அதே மாதிரி அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனு, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை பத்திரமா வச்சுருக்கணும். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூக்கெலாம் போகும்போது அதை எடுத்துகிட்டு போகணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், 10th மார்க் ஷீட் இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை வைக்கலாம். ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி பாஸ்போர்ட்டு, இதை மாதிரி ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபு, கிராஜுவேஷன் முடித்ததுக்கான சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, கேட்டகரிக்கான காஸ்ட் சர்டிஃபிகேட், SC ST OBC கேண்டிடேட்னா அதற்கான சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட்,
பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். இது மாதிரி அவங்கவுங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் சர்வீஸ் சர்டிஃபிகேட், டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கு கரஸ்பாண்டிங்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த மோட்லேயும் அப்ளை பண்ண முடியாது. 1/8/2024 21/8/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ₹175 பே பண்ணணும் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. ரிமைனிங் கேண்டிடேட் ₹850 அப்ளிகேஷன் ஃபீஸ் அல்லது இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து பே பண்ணணும். ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி IBBS.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு CRPPOMT அப்படின்ற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணணும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் CRP ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். அதில் வந்து உங்களுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவோம். அதாவது நேமு, டேட் ஆஃப் பர்த், 10th மார்க் ஷீட்டில் எப்படி உங்களுடைய நேம் இருக்கோ அந்த மாதிரி நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி உங்களுடைய கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக இருக்க மெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இது வந்து SMS இமெயில் மூலமாக உங்களுக்கு வரும். சரிங்களா? அதை ரெண்டுத்தையும் ஃபீட் பண்ணி நீங்கள் லாகின் கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோ இதெல்லாம் என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரீசனான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். சிக்னேச்சர் ரெடியாக வச்சுருக்கணும். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஓகேங்களா? அதாவது உங்கள் கைப்பட எழுதின டிக்ளரேஷன், அது வந்து என்ன எழுதணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, கிளாஸ் ஜேயில் இருக்கிறது இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன்டு அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு தடவை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். இது எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்கணும். கொடுத்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய ட்ரான்சாக்ஷன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ரிசிப்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ரிசிப்ட்டும் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா இன்கேஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது கேட்பாங்க, அதை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க, அதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு ரெடியாக வச்சுருக்கணும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே அதில் தான் இருக்கும். அதனால் அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டரில் சைன் பண்ணக்கூடாது. உங்களோட ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டர்ஸில் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது ஹால் டிக்கெட்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இண்டிகேட்டிவாக வந்து என்னென்ன பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக முன்னாடி சொன்ன மாதிரி தான் 4455 வேக்கன்சி. இதில் பேங்க் ஆஃப் பரோடாவில் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணலை. இதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் அனௌன்ஸ் பண்ணலை இது வரைக்கும். இதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியன் பேங்க்கில் அனௌன்ஸ் பண்ணலை. யூகோ பேங்க்லேயும் யூனியன் பேங்க்லேயும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இந்த 5 பேங்க்லேயும் அனௌன்ஸ் பண்ணாங்களா இன்னமும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியாவில் 885 வேக்கன்சி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கும் வேக்கன்சி இருக்குது. என்னென்ன டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்றதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் 750 வேக்கன்சி இருக்குது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 2000 வேக்கன்சி இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 260 வேக்கன்சி. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் 200 வேக்கன்சி. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் 360 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? இதில் கேட்டகரி வைஸ், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர், அதே மாதிரி பிடபிள்யூபிடியில் என்னென்ன விஷுவலி இம்பேர்டு, இந்த மாதிரி ஹியரிங் இம்பேர்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு டிசபிலிட்டிஸ்க்கும் என்னென்ன வேக்கன்சி ரிசர்வ்டு ஏர்மார்க்டு வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4455 வேக்கன்சி எக்ஸ்க்ளூடிங் 5 பேங்க்ஸு. சரிங்களா? இந்த பேங்க்ஸ்லாம் வந்து இன்னும் ரிப்போர்ட் பண்ணலை. ஒன்ஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம். ப்ரிலிமினரியில் உங்களுக்கு பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு புதுச்சேரியே இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம்,
சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இருக்குது. சரிங்களா? இதுவே வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இருக்குது. இது வந்து ப்ரிலிமினரி, இது வந்து மெயின் எக்ஸாமினுடைய சென்டர்ஸ். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ். ஃபோட்டோ வந்து 4.5 சென்டிமீட்டர் கிராஸ் 3.5 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். 200லேருந்து 200 கிராஸ் 230 பிக்சலுக்குள்ளே இருக்கணும். 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோவை கேப்சர் பண்ணும்பொழுது ப்ராப்பராக கேப்சர் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணணும். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனும் பார்த்திங்கன்னா 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. அதாவது என்ன எழுதணும்னு பார்த்திங்கன்னா இந்த கொட்டேஷன் மார்க்குள்ளே இருக்கு இல்லையா, ஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. கமா ஹியர்பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் ப்ரெசென்ட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் அண்ட் வென் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கு இல்லையா, இதை உங்கள் கைப்பட எழுதி அந்த பேப்பரை வந்து நீங்கள் ஒயிட் பேப்பரில் எழுதி கையில் நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி இல்லைனா ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிடிஎஃப்பில் A4 சைஸில் நீங்கள் 500 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பொருந்தும் அப்படின்றத நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அப்ளிகபிளோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை கிடையாது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எனி டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, பேங்கிங் ஃபீல்டில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?